தமிழகத்தில் குழந்தை கடத்தல் கும்பல்கள் எப்படி செயல்படுகின்றன, குழந்தைகள் எதற்காக கடத்தப்படுகின்றன, விரிவாக பார்க்கலாம். கவனிப்பார் இல்லாமல் சாலைகளில் விளையாடும் குழந்தை எப்போது வேண்டுமானாலும் கடத்தப்படக்கூடிய அபாயம் உள்ளது என்கிறது தனியார் தொண்டு நிறுவனம் நடத்திய ஆய்வு. சாலை ஓரமாக விளையாடி கொண்டிருக்கும் குழந்தை ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் தனித்து இருக்கும் குழந்தைகள் கடத்துதலுக்கு உள்ளாகி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலான வழக்குகளில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த கும்பலே தமிழகத்தில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் கூறுகிறார்கள். ஆஸ்பத்திரியில் குழந்தைகள் பிறந்த உடனே இந்த 0 ஏஜில் இருந்தே குழந்தைகள் காணாமல் போக ஆரம்பிக்குது. 17 வயசு வரைக்கும் கூட காணாமல் போயிட்டு தான் இருக்காங்க அவங்க. ஸோ இதை பார்க்கும்போது நிறைய மக்கள் கூடும் இடங்களில், ரயில்வே ஸ்டேஷன்களில், அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளில் பிறந்த குழந்தைகளை கடத்தி செல்லுதல், இது மாதிரியான பல்வேறு விதங்களில் இந்த குழந்தைகள் கடத்தி செல்லப்படுகிறார்கள். திருவிழா கூட்டங்களில், ஒரு பீச்சில் இருக்கிறது, இது ஒரு பெரிய வேலையாகவே எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் இதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. குழந்தைகள் என்ன நோக்கத்திற்காக கடத்தப்படுகிறார்கள் என்ற கேள்விக்கு அதிர்ச்சிகரமான பதில் கிடைக்கிறது. ஒன்று குழந்தை தொழிலுக்கோசம் கடத்துறாங்க, அப்புறம் தீய செயல்பாடுகளுக்கோசம், அதாவது போதைப் பொருள்கள் விற்பதற்காகவும் மற்ற தீய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காகவும் கொலை செய்வதற்காகவும் இந்த மாதிரி விஷயத்துக்காகவும் கடத்துறாங்க. மூன்றாவதாக ஆர்கன், இந்த உடல் உறுப்புகளை இந்த குழந்தைகள்கிட்ட எடுத்து வித்துறதுக்காகவும் குழந்தைகள் கடத்துறாங்க. அப்புறம் பிச்சை எடுத்தல், குழந்தை தொழிலாளர்களுக்காகவும், பெண் குழந்தைகளை பொதுவாக பாலியல் ரீதியாக வியாபாரம் செய்வதற்காக மும்பை, டெல்லி, ஈவன் வெளிநாடுகளுக்கு இந்த குழந்தைகளை கடத்தி போய் அங்க வித்துறாங்க. ஒருவேளை குழந்தை காணவில்லை என்றால் தேடி பார்த்துவிட்டு புகார் அளிக்கலாம் என்ற எண்ணத்தை கைவிட்டுவிட்டு உடனடியாக புகார் அளித்தால் மட்டுமே குழந்தையை கண்டுபிடிக்க அதிக வாய்ப்புள்ளது என்கிறார்கள் குழந்தை நல ஆர்வலர்கள். அந்த குழந்தை காணாமல் போச்சு அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணணும். நீங்கள் அப்படி பதிவு பண்ணீங்க அப்படின்னா தான் அது ஒரு டேட்டாவாக அது ரெஜிஸ்டர் ஆகும். ஏதாவது விதத்தில் டேட்டாவாக ரெஜிஸ்டர் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதனால் முதல்ல டேட்டாவை ரெஜிஸ்டர் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த காணாமல் போன குழந்தையோட விவரத்தை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணிவிட்டு அந்த மெமோவில் எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா சைல்ட்லைன் நீங்கள் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சைல்ட்லைன் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த குழந்தையுடைய புகைப்படம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுக்கான தகவல்கள்லாம் வாங்கி அதை என்ன பண்ணாருனாக்கா சைல்ட்லைன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னாக்கா அது பெரிய நெட்வொர்க். த்ரூ அவுட் இந்தியா எல்லா இடத்துலையுமே சைல்ட்லைன் சென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த சைல்ட்லைன் சென்டர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக போகும். சட்டத்தின் ஓட்டை வழியாக குழந்தை கடத்தல் கும்பலை சார்ந்தவர்கள் தப்பித்து விடுவதாகவும் கடுமையான தண்டனையை அளிப்பதை உறுதி செய்தால் மட்டுமே கடத்தல் கும்பல்களை கட்டுப்படுத்த முடியும் என்கிறார்கள் குழந்தை நல ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக மகாலிங்கம் பொன்னுசாமி.